என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சைதன்யா, கௌதம் இருவரும் ஃபேக்டரியை சுற்றி பார்த்துவிட்டு அலுவலகம் வரும்போது அவர்கள் வந்த காரில் ஒரு காரை காணவில்லை. சைதன்யா, அண்ணன் கார் எடுத்துட்டு குடிக்க போயிட்டான் போல இருக்கே. அப்பா கிட்ட அவனை உட்கார வச்சு பேசி புரிய வைக்கதானே சொன்னோம். அப்பா கோட்டை விட்டுட்டார் போல இருக்கு. கௌதம் கூற, நீயே இப்படி பதற்றப்படுற? சரி, நீ வா, நம்ம போய் பெரியப்பா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்போம். சைதன்யா கூற இருவரும் நேராக பெரியப்பா அறைக்கு வந்தனர். ஆனால் அறையில் பெரியப்பா இருக்கவில்லை. தாத்தா அறையில் அனைவரும் இருப்பதாக பியூன் கூற இருவரும் தாத்தா அறைக்கு வந்தனர். அனைவரும் தாத்தா அறையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கௌஷிக்கை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரையும் கண்டதும் அவர்கள் பேச்சு அப்படியே நின்று போனது. பெரியப்பா, என்ன ஆச்சு? அண்ணன்கிட்ட நீங்க எதுவும் பேசலையா? சைதன்யா கேட்க நடந்ததை அவர் கூற, அண்ணன் இப்ப எங்கப்பா போயிருக்கான்? கௌதம் கேட்டான். தெரியலப்பா என்று பெரியப்பா கூற, பாட்டியிடமிருந்து தாத்தாவுக்கும், சைதன்யா அப்பாவுக்கு சித்தியிடமிருந்தும் அத்தையிடமிருந்தும் மாமாவுக்கும் ஒரே நேரத்தில் அழைப்பு வர ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் உடனே அழைப்பை ஏற்று சொல்லுமா என்று கூறுவதற்குள், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, கௌஷிக் குளிச்சுட்டு வந்து பூரணிய பெல்ட்டால் அடிக்கிறான் என்று பாட்டி கூற, சித்தியும் அத்தையும் அதே செய்தியை கூற, இதோ வரும் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு பெரியப்பாவை பார்த்தனர். என்னாச்சு? எல்லாருடைய முகத்திலேயும் ஒரு பதற்றம். பெரியப்பா தயங்கிதான் கேட்டார். கௌஷிக் குடிச்சிட்டு போய் பூரணிய பெல்ட்டால் அடிக்கிறானாம். உண்மையாவா என்று கேட்ட பெரியப்பா வாய் விட்டு சிரித்தார். அப்பாடா, இத்தனை வருஷம் என்னால செய்ய முடியாத ஒரு பெரிய நல்ல காரியத்தை என் பையன் செஞ்சிருக்கான். இந்த விஷயத்துல கௌஷிக்க நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பதறி அடிச்சுட்டு எல்லாம் யாரும் ஓட வேண்டாம். அவளுடைய கொழுப்பு கொஞ்சம் அடங்கட்டும். பெரியப்பா கூற, அப்பா, என்னதான் ஆனாலும் அம்மா அடி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்க முடியாது. சீக்கிரமா வாங்க, போய் பார்க்கலாம். கௌதம் கூற, தாய் பாசம். ஆனா இந்த பாசத்துல கொஞ்சம் கூட அவளுக்கு இல்ல. சரிவா, போய் பார்க்கலாம் என்று கூறியவர் அலுவலக காரின் கீயை கொண்டு வந்து கௌதமிடம் கொடுக்க அனைவரும் விரைந்து வீட்டிற்கு வந்தனர். பெரியப்பா அறை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அதற்குள் இருந்து ஐயோ அம்மா என்று பெரியம்மா கத்தும் சத்தம் கேட்கிறது. வீட்டில் வேலையாட்கள் ஒருவரும் இருக்கவில்லை. பாட்டி, சித்தி, அத்தை மட்டும்தான் இருக்கிறார்கள். சித்தி, என்னாச்சு? சைதன்யா கேட்க, தெரியலப்பா, குடிச்சிட்டு தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ள வந்த கௌஷிக் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரங்க கிட்ட எல்லாம், உங்களுக்கு இன்னைக்கு லீவு, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டான். போக மறுத்தவங்க கிட்ட நீங்க போலாட்டி உங்களை வேலையில இருந்தே தூக்கிடுவேன்னு பயமுறுத்தி அனுப்பிட்டான். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நேரா அக்கா ரூமுக்கு போனான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அக்கா கத்துற சத்தம் தான் கேட்டது. நாங்க பதறி அடிச்சுட்டு ரூம்குள்ள போனோம். அக்காவை பெல்ட்டால ஏதோ கேட்டு அடிச்சிட்டு இருந்தான். என்ன கேக்குறான்னு சரியா புரியவே இல்ல. நாங்க எல்லாரும் அவனை தடுத்தோம். ஆனா எங்க எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான் என்று சித்தி கூற, கௌதம் வந்து கதவை தட்டினான். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. அடிக்கும் சத்தம், பெரிய அம்மா கத்தும் சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அண்ணா, கதவை தர! கௌதம் கத்தி அழைத்து கதவை தட்டினாலும் கௌஷிக் கதவை திறந்த பாடில்லை. பெரியப்பா வந்து கதவை தட்டி, கௌஷிக் கதவை தர என்று அழைக்க, தள்ளாடியபடி வந்து கதவை திறந்த கௌஷிக் அப்பாவை கட்டிக்கொண்டு, அப்பா, இனி நான் குடிக்க மாட்டேன்பா. இன்னைக்கு நான் குடிச்சதுதான் லாஸ்ட். ஆனா இத்தனை நாள் குடிச்சு என் உடம்ப நான் கெடுத்துக்கிட்டதால என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்ட 2 லட்சம் தான்ப்பா கொடுங்கன்னு கேட்டேன். காசு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, காசு வேண்டாம், நீங்க தான் ஒவ்வொரு மாசமும் அப்பா கொடுக்கற காசுல கொஞ்சம் நகை எடுத்து வைப்பீங்கல்ல, அதுல 2 லட்சத்துக்கு தேவையான நகையை மட்டும் கொடுங்க, அடகு வச்சு என் செக்கப்ப நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்பா. அதுக்கு நகையை எல்லாம் சித்திக்கு கொடுத்துட்டேன். சித்தியோடைய பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதை வச்சு அவங்க இப்ப பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்பதான் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அவங்க கிட்ட சொல்லி 2 லட்சத்துக்கு தேவையான நகையை மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் அடகு வச்சு எனக்கு தேவையான காசை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு, நகையை நான் என் தங்கச்சிக்கு இனாமா தான் கொடுத்தேன், நீயே எடுத்துக்கோன்னு சொன்னேன், அதனால அவ அதையெல்லாம் வித்து தான் பிசினஸ்ல காசை போட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்கப்பா. இது என்னப்பா நியாயம்?
அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது, இவங்க நகையை தூக்கி கொடுத்து உதவி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா யாருப்பா உதவி பண்ணுவா? இப்ப எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, நான் காசு கேக்குறேன், அம்மா கிட்ட காசு இல்ல, நகை இல்ல, எதுவுமே இல்ல. கோடீஸ்வரங்களா இருக்கும், ஆனா பிச்சைக்காரங்க மாதிரி நிக்கிறோம். இப்ப நான் காசுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டதுக்கு, உனக்குதான் உங்க அப்பா இருக்கான்ல, தாத்தா பாட்டி சித்தப்பா அத்தைன்னு எல்லாருமே இருக்காங்கல்ல, உனக்கு தேவையான காசை அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோ. உங்க தாத்தா சம்பாதிக்கிற காசையெல்லாம் அவங்களுக்கு தானே கொடுக்கறாரு, நமக்கா தர்றாருன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. இது என்னப்பா நியாயம்? நீங்க சம்பாதிச்ச காசையெல்லாம் அம்மா கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தீங்க, தாத்தா பாட்டிக்கும் சித்தப்பாவுக்கும் அத்தைக்குமா கொடுத்தீங்க. அவங்க கிட்ட எப்படி கேட்க முடியும்? இவங்க தானே குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா, பண கஷ்டம்னா நீங்க கொண்டு வந்து கொடுத்த காசுல கொஞ்சமாவது சேமிச்சு வச்சு உதவி பண்ணணும். அது பண்ணாட்டி அம்மாவா இருக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ 20,000 30,000 இல்ல ஒரு 50,000 நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட செலவுக்கு பத்தலன்னு சொல்லலாம். 1.5 லட்சம் கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்கப்பா, அதுல மாசம் 50,000 சேமிச்சு வச்சிருந்தா கூட இன்னைக்கு லட்சங்கள் இருந்திருக்குமேப்பா. ஆனா அவங்க அதுல 5 பைசாவை கூட சேமிச்சு வைக்கல, எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. இப்ப சரி, எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் ஃபுல் பாடி செக்அப் பண்றதுக்காக காசு கேட்டேன். சரி, அதை விடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போகலாம், கௌதமுக்கு கூட உடம்பு முடியாம போகலாம், ஏன் இவங்களுக்கு கூட உடம்பு முடியாம போகலாம். அந்த நேரத்துல நாம யார்கிட்ட போய் கையேந்தி நிக்கணும் சொல்லுங்க? இதுக்கு காரணம் இவங்க தானே. அதுதான் இவங்கள அடிச்சு திருத்துறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். நீங்க அடிச்சாதானே வரதட்சணை கொடுங்கன்னு போலீஸ்ல போய் புகார் பண்ணுவாங்க. நான் அடிச்சா என்னன்னு போய் புகார் கொடுப்பாங்க? உண்மைய சொல்லிதானே ஆகணும். அவன் பேச பேச அவன் குடித்து விட்டு நிதானம் இழந்து பேசுவது போல அப்பாவுக்கு தோன்றவில்லை. அவன் அம்மாவை அடிப்பதற்காகவே அப்படி நடிக்கிறான் என்று அவன் அப்பாவுக்கு மட்டுமல்ல, தாத்தா மாமா சைதன்யா அப்பா சைதன்யா கௌதமுக்கும் புரிந்தது. ஆனால் வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு நடந்த எதுவும் தெரியாது அல்லவா? அவர்கள் அவன் உண்மையிலேயே குடித்து விட்டுதான் பெரியம்மாவை அடிக்கிறான் என்று நினைத்தனர். இருங்கப்பா, நான் இவங்கள அடிச்சு திருத்திட்டு வரேன் என்று கூறிய கௌஷிக் பெல்ட்டோடு திரும்பி அம்மாவை நோக்கி நடக்க, அம்மா அல்லவா, கௌதமால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவா முடியும்? ஓடி வந்து கௌஷிக்கின் கையை பிடித்த கௌதம், அண்ணா இப்ப என்ன, உனக்கு செக்கப் தானே பண்ணணும், காசு நான் கொடுக்கறேன், அம்மா கிட்ட நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் என்றான். அதை கேட்டு பெரியம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. டேய், நீ எல்லாம் ஒரு மகனாடா? அவன் பெல்ட்டால அடிச்சு என் உடம்பு ஃபுல்லா புண்ணாகி போயிருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதை விட்டுட்டு கல்லு மாதிரி குடிச்சிட்டு வந்து நிக்கிற, அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறியா? அதை கேட்டதும் கௌதமுக்கும் கோபம் வந்து விட்டது. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா? எப்படி? அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா சம்பாதிச்ச காசையெல்லாம் உங்ககிட்டதான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அதுல 5 காசை கூட மிச்சம் இல்லாம நீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்க. இப்போ நாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னு எங்களையே குத்தம் சொல்றீங்க. உங்களை எல்லாம் எப்படிமா நல்ல ஒரு குடும்ப தலைவின்னு ஏத்துக்கிறது? நீங்க அப்பாவுக்கு நல்ல மனைவியும் இல்ல, எங்களுக்கு நல்ல அம்மாவும் இல்ல என்றவன், அப்பா இனிமே நீங்க சம்பாதிக்கிற காசுல 5 காசை கூட அம்மா கையில கொடுக்காதீங்க. இனி எஞ்சி இருக்கிற காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அதுதான். மீறி இவங்க காசை கேட்டாங்க. அவன் கூறி முடிப்பதற்குள் அவ்வளவுதான், இப்ப பெல்ட்டை எடுத்தேன், திரும்பவும் காசை கேட்டா சாட்டையதான் எடுப்பேன் கௌஷிக் கூறினான். அதை கேட்டு பெரியம்மா நடுங்கி போனார். கௌதம் இப்படியெல்லாம் பேச மாட்டான், அப்படியே பேசி இருந்தால் கூட அவர் பயந்திருக்க மாட்டார். ஆனால் கௌஷிக் அவனை பயந்துதானே ஆக வேண்டும். இதோ இப்போது பெல்ட்டால் அடித்து அல்லவா இருக்கிறான். ஆனாலும் அவர் வாய் சும்மாவா இருக்கும்? பாவி பாவி குடிகார பாவி, நீ கேட்கும் போதெல்லாம் காசை அள்ளி அள்ளி குடிக்கிறதுக்காக கொடுத்தேனேடா, அதெல்லாம் மறந்துட்டு என்னையே வந்து அடிக்கிறல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. தாய் கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உன்னையெல்லாம் சும்மா விடாதுடா. வலி பொறுக்க மாட்டாது பெரியம்மா கத்த கௌஷிக்கின் விழிகள் பனித்தது. நல்லா சாபம் போடுங்க, என்ன குடிகார பாவி ஆக்குனதே நீங்க தானே. காசு கேட்கும் போதெல்லாம் தூக்கி கொடுத்து போய் குடிச்சிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னதே நீங்க தான். என் மேல பாசம் காட்டுறதா நான் நினைச்சேன். ஆனா எனக்கு எடுத்து என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க. இப்போ நல்லா இருக்க மாட்டேன்னு உங்க வாயாலேயே சொல்றீங்க. நீங்க எல்லாம் ஒரு தாயா? இல்லவே இல்ல, பேய்.
இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்க முடியும்னா இருங்க, இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களை நல்லா பாத்துக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்க தங்கச்சியும் தங்கச்சி குடும்பமும் இருக்கு. நடைய கட்டுங்க. இங்க இருந்து நீங்க வெளியே போனாதான் இங்க இருக்கிறவங்களுடைய அருமை உங்களுக்கு புரியும். கௌஷிக் கூற, ஆமாடா, இங்க இருக்கிற உன் அப்பனுடைய குடும்பத்தை பார்த்தா உனக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரியும். ஆனா இதுங்க எல்லாம் சரியான சுயநலவாதிங்க. உங்க தாத்தா கிட்ட இருந்து காசை எப்படி கறக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிக்க எல்லாம் எனக்கு வராது. இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரை கூட எனக்கு பிடிக்காது. இப்ப நீயே இந்த வீட்டை விட்டு என்ன போக சொல்லிட்ட. இனி நான் எதுக்குடா இங்க இருக்கணும்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அங்கதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். அடிபட்டு நிக்கிற என்னை பார்த்து பரிதாபப்பட இந்த குடும்பத்துக்கும் மனசு இல்ல. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக நான் பெத்த பையன் உனக்கும் விருப்பம் இல்ல, தாலி கட்டின புருஷன் இவருக்கும் மனசு இல்ல. இனிமே நான் இதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும். எங்க வீட்டுக்கே போறேன். நான் போனதுக்கு அப்புறமா என்னை தேடி யாராவது அங்க வந்தீங்க, அவ்வளவுதான், அவமானப்பட்டுதான் திரும்புவீங்க என்று கூறிய பெரியம்மா அழுதபடியே தன் 1-2 உடைகளை எடுத்து பேக்கில் திணித்து கொண்டு புறப்பட பாட்டி அவரை தடுக்க முயல, அம்மா அவளை போக விடுங்க, அவ போய் தொலையிட்டும். அவ இங்கிருந்து போனாதான் எனக்கும் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் விடிவு காலமே பிறக்கும். பெரியப்பா கூற பாட்டியும் விலகி நின்று விட்டார். பெரியம்மா கோபமாகவும் வேகமாகவும் வீட்டிலிருந்து வெளியே செல்ல, என்னப்பா இது இப்படி பண்ணிட்ட? போறவள நீ தடுத்திருக்கணும், செய்யல. தடுத்த என்னையும் தடுத்துட்ட. பாட்டி கூற, இல்லம்மா, அவ பட்டு திரும்பட்டும். சில ஜென்மங்களுக்கு சொன்னா புரியாது. கௌதம், நீ கௌஷிக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. பெரியப்பா கூற கௌதமும் சைதன்யாவும் சேர்ந்து கௌஷிக்கை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.